ஹலோ காய்ஸ், இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா PKXD பார்ட் 2 தான் பார்க்க போகிறோம். இப்போ என்னடா இவன் வேறு மாதிரி மாறிட்டான்னு பார்க்குறீங்க. இதான் காய்ஸ், கொஞ்ச நேரத்தில் வேறு மாதிரி மாறிட்டேன். காலையில் தான் இந்த வீடியோ போட்டிருப்பேன். இன்னைக்கு காலையிலன்றேன் பாருங்க, நேற்று காலையில் ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். ஓகே காய்ஸ், இப்போ வந்து நம்ம நான் போன வீடியோவில் நிறைய சொல்லியிருப்பேன். இந்த கேம்ஸ் தான் நம்ம விளாட்லாம். அதுக்கப்புறம் இந்த வீடை தான் சுற்றி காமிக்கிறேன். அப்கிரேட் பண்ணிட்டு சுற்றி காமிக்கிறேன்னு சொன்னேன்ல. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு வீடை பார்த்துக்கலாமா. அதுக்கப்புறம் புதுசாக ஒருத்தன் பிறந்திருக்கான்னு அவன் தாங்க இவன் சூப்பராக இருக்கான் பார்த்தீங்களா. இதோ எனக்கு வந்து இவன் வந்து அந்த பெட் பாட்டில் பிறக்கலை. இவன் வந்து நான் ஒரு ஸ்பின்னு மாதிரி ஒன்று ஸ்பின் பண்ணால் ரிவார்ட்ஸ் கிடைக்கிற மாதிரி அதில் வந்து இவன் கிடச்சான் எனக்கு. ரக்கூன். நான் பேர் வச்சது வந்து கருப்பாண்டின்னு வச்சுட்டேன். நான் கருப்பாக இருக்கேன். எங்கள் ஃபேமிலியே கருப்பு. பார்த்திங்கன்னா என் ட்ரெஸ்ஸு கருப்பு, என் மாஸ்க்கு கருப்பு, என் கண்ணாடி கருப்பு, எல்லாமே கருப்பு. ஸோ அதனால் இவன் பேரும் நான் கருப்புன்னு வச்சுட்டேன். ஓகே கைஸ், நம்ம வந்து வீடை நான் செம்மையாக பண்ணியிருக்கேன், வெடப்பாக பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம உள்ளே போய் பார்த்துக்கலாம். இவர் யார்? வேறு உள்ளேருந்து வராங்க கைஸ், யாருன்னு தெரியல. ஓகே, நம்ம உள்ளே போய் பார்ப்போம். செம்மையாக டெக்கரேட் பண்ணியிருக்கேன். செம்மையாக இருக்கும் பார்த்தீங்களா. என்டர் ஆயோன்னு நான் உங்களுக்கு இன்றைக்கி ஹோம் டூர் என்னென்னா, இங்கே 2 பலூன் வச்சுருக்கேன். வந்த உடனே மூஞ்சிலே அடிக்கிற மாதிரி இந்த ஒரு ஸ்ப்ரே வச்சுருக்கேன். அப்புறம் நீங்கள் அப்படியே குளிச்சிடலாம் இதில். ஓகேங்களா, சொன்னேன். இது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். இது இப்படி போட்டோன்னா இப்படி ஏறி மேலே போய்க்கலாம். நான் கருப்பாண்டியால் கீழே இறங்க முடியாது போயிருக்கேன். நான் தூக்கிட்டு தான் இருந்தேன். ஃபஸ்ட்டு நான் வந்து இங்கே காமிச்சிடுறேன். இங்கே ஒன்று இருக்கும் பார்த்தீங்களா. இங்கே வந்து அப்படியே ஏறினீங்கன்னா அப்படியே மேலே போயிடலாம். மேலே போயிட்டிங்கன்னா இந்த இடத்துல வந்து அப்படியே ஃபுல்லாக அப்படியே எப்படி வியூ எப்படி இருக்குது சூப்பராக வியூவு காமிக்கிறேன் கைஸ். லைனாக காமிக்கிறேன். சூப்பராக பண்ணியிருக்கேன். ஓகே, இதுதான் பார்த்தாச்சா. இப்போ வந்து கீழே இறங்கியாச்சு. இப்போ வந்து நம்மளோட கருப்பாண்டிக்கு சாப்பிட வந்து சாப்பாடு தண்ணி 2 வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் இங்கே வந்து ஹால், சின்ன ஹால். இந்த ஹால் ஒரு சோஃபா இருக்குது. சோஃபாவில் வந்து நம்ம டிவி வச்சுருக்கேன். அதில் ஒரு டேபிள் வச்சுருக்கேன். இங்கே வந்து ஒரு சோஃபா இருக்குது, சின்ன சோஃபா மாதிரி, சின்ன சோஃபா. அப்புறம் இங்கே 2 பொம்மைங்க வச்சுருக்கேன். நம்ம வந்து கிச்சனுக்குள்ளே போகலாம். கிச்சன் இந்த டோர் தான் வச்சுட்டாங்க. அதான் காசு கம்மியாக இருக்குது. எடுக்கும் போது எவ்வளோ காசு இருந்துச்சு, இப்போ எவ்வளோ காசு இருக்குது பார்த்தீங்களா. பாருங்கள், இதில் வந்து நம்ம சாப்பிட்டுக்கலாம், என்ன வேணால் பண்ணிக்கலாம். தண்ணி ஓப்பன் பண்ணலாம், என்ன வேணால் பண்ணலாம். பர்கர் வேணால் சாப்பிட்டுக்கலாம். அதுக்கப்புறம் இங்கே வந்து எதுக்கு ஐஸ்கிரீம் சாப்பிட்லாம், எல்லாமே பண்ணலாங்க. இங்கே உட்காரலாம். உட்காந்துக்கலாம். டைனிங் டேபிள். அப்புறம் சாப்பாடு இடத்துல வந்து சாப்பாடு ஃபோட்டோ தான் போட்டுட்ருக்காங்க. சமைக்கணுன்னா அந்த டிவியை பார்த்து சமைச்சிக்கலாம். இங்கே வந்து ஒரு பார்ட்டி மாதிரி, பார்ட்டி ஏரியா. இங்கேருந்து நான் பாடுவேன். பாடி காமிக்கிட்டேன். இப்போது பயந்துருவீங்க எல்லோரும். ஒரே நிமிஷம், எப்படி பாடுறேன்னு மட்டும் பாருங்கள். ஏய், இப்போ நான் பாடுவேன் பாரு. ஐயோ, இது வேணாம் கைஸ். ஐயோ வேணாம், இந்த பாட்டு எனக்கு கேட்டாலும் எனக்கு தலை வலிக்கும். வேணாம், இந்த செக்ஷனே வேணாம். நம்ம அடுத்துக்கு போகலாம். அடுத்தது வந்து இந்த இடத்துல வந்து ப்ளே ஏரியா. விளாட்லாம். இங்கே பார்த்தீங்களா, உட்காந்து விளாட்லாம். இன்னொன்று உட்காந்து விளாட்லாம். வீட்டுக்குள்ளே பூரலாம். இங்கே ஒரு பொம்மை, மூஞ்சில் அடிக்கிற ஒரு ஸ்ப்ரே, பேப்பர் ஸ்ப்ரே. அதெல்லாம் போர் அடிச்சா உட்காந்துக்கலாம். அப்போ என்னால் முடியல அப்பா அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துக்கலாம். யாரும் இங்கே வந்து ஒரு சின்ன ரெஸ்ட்ரூமுக்கு கேட் கண்டிப்பாக வச்சுருக்காங்க. இது வந்து நம்மளோட கருப்பாண்டி குளிக்கிறதுக்கு ஒன்று. அதுக்கப்புறம் இங்கே வந்து நம்ம சிங்க் இருக்குது. இங்கே வந்து ஐயோ அதான் சாப்பிடுறது. ஓகே, இங்கே வந்து ஒரு ரெஸ்ட்ரூமு. இங்கே வந்து நம்ம வந்து குளிக்கிறதுக்கு நம்ம குளிக்கலாம். நம்ம வந்து இதை தண்ணி ஊற்றி நம்ம குளிச்சிடலாம். குளிக்கிறதுக்கு ஒரு இடம். அதுக்கப்புறம் இது வேறு எனக்கு டிஸ்டர்பன்ஸ். ஓகே, நம்ம வந்து இது பார்த்தாச்சா. இப்போ நம்ம அடுத்தது வந்து நம்ம மெயின் ரூமுக்குள்ளே போவோம். ரூம் வந்து ஸ்பெஷலாக இருக்கும். ரூம்லேயே ஒரு டிவி வச்சுருக்கோம். ஏன்னா படுத்துனே டிவி பார்க்கலாம்ல. அதனால் இப்போ நம்ம வந்து ட்ரெஸ்ஸு மாற்றிக்கலாம். அப்படி தான் கைஸ், நம்ம மாற்றுற மாதிரி இருக்கோம்னா இப்படியே மாற்றிக்கலாம். ஒரு ட்ரெஸ்ஸு மாற்றிக்கலாம். அப்புறம் இங்கே வந்து நிறைய வார்ட்ரோபு. இதில் வந்து படுத்துக்கலாம். நம்ம பெட்டில் வந்து நம்ம படுத்துனே நம்ம எல்லாம் பண்ணலாம். செம்மையாக இருக்கும். படுத்துனே டிவி பார்க்கலாம். நல்லா இது அப்படி பார்க்கலாம். அடுத்தது
வீட்டில் அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு. எனக்கு வந்து தண்ணி தாக அடிக்கலாமா, இவனால கீழே இறங்கி வர முடியாதாமா, எப்போ பார்த்தாலும் நான் அவனை தூக்கிட்டு போயிட்டு கீழே விடணுமா, என்னால் முடியல. கற்பாண்டியை வந்து தண்ணி குடிக்க ஒன்று போல இருக்கு. தண்ணி குடிக்கலாம் பார்த்தீங்களா, நக்கி குடிக்கிறான், நக்கி குடிக்கட்டும். அது வரைக்கும் நம்ம சும்மா இங்கே டான்ஸ் ஆடிட்டு இருக்கலாம். போதும். ஓகே, நம்ம கற்பாண்டியோட நம்ம போகலாம். ஓகே, நம்ம வந்து இதான் பார்த்தாச்சு. இது வெளியே வந்து நான் பெயிண்ட் பண்ணுறேன். நம்மகிட்ட காசு இல்லை, சரியாக காசு இல்லை நம்மகிட்ட. அது பண்ணி ஒன்று 2 பேர். அதுக்கப்புறம் முக்கியமான ஒரு சைக்கிள் வாங்கிட்டாங்க. ஏன்னா என்னால் நடந்து போக முடியல, கால் ரொம்ப வலிக்குது. ஏன்னா எப்போ பார்த்தாலும் இப்படியே போய் என்னால் முடியல. அதனால் நான் சைக்கிள் வாங்கிட்டேன். நைட்டு வந்து எனக்கு கால் தான் வலிக்குது, அதனால் நான் சைக்கிள் வாங்கிட்டேன். கால் வலி இல்லாமல் நிம்மதியாக. ஆனாலும் காலால் தான் ஓட்டணும், அது ஒன்று. ஆனால் அந்த காலில் நம்ம நடந்து போனால் ரொம்ப டைம் ஆகும். இதில் ஈஸியாக கிறிஸ்டம் போயிடலாம், ரொம்ப ஈஸியானது. ஓகே கைஸ், வேறு என்னென்ன இருக்குன்னா இது எல்லாமே உங்களுக்கு சுற்றி காமிச்சிருப்பேன் நேற்று. எல்லாமே உங்களுக்கு நான் போன வீடியோவில் உங்களுக்கு காமிச்சிருப்பேன். இப்போ நம்ம புதுசாக இதில் மெரிச்சு அப்படியே டிடிங் சட்டம் வருது பார்த்தீங்களா, அதுதான் ஹைலைட். இப்போ நம்ம வந்து இறங்கிக்கலாம். இப்போ வந்து நம்ம என்ன சொன்னால் கேம் விளையாடும். நம்ம வந்து கேம் விளையாட போகிறோம். கேம் விளையாடி ப்ரைஸ் வாங்க போகிறோம். நம்ம அப்படியே ஸ்லோவாக நேற்று காமிச்சிட்டு அப்படியே விளையாட போகிறேன். ஓகே, வந்தாச்சு. நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து இந்த கேம் தான் விளையாட போகிறோம். சூப்பரான கேம். ஓகே, ஆரம்பிக்கலாம். அப்படியே நம்ம தப்பு வந்து எழுதுறோம். அதான் இது பார்த்தீங்கன்னா சவுண்டு கொஞ்சம் அதிகமாக இருக்கு. எல்லாரும் வந்துட்டே இருப்பாங்க. எல்லாரும் நம்ம அவங்ககிட்ட கற்றுக்கணும். முட்டிட்டோன்னா அவ்வளோதான், கோலி முடிஞ்சு முட்டாமல் போகணும். முட்டிட்டோன்னா அவ்வளோதான், கேம் முடிஞ்சிடும். நம்ம வந்து 100 பாயிண்ட்ஸ் வரைக்கும் நம்ம அதிக பார்ப்பாங்க. முடியலாம் விட்டுருலாம். 100 இல்லை 180 நம்ம பார்ப்பாங்க. 180 இது என்ன பார்த்தீங்களா? இப்போ அவ்வளோதான் கைஸ், வெடிஞ்சிச்சு தெரியாமல். ஓகே, இந்த கேம் நம்ம பார்த்தாச்சு. வேறு கேம் போகலாம். நம்ம வெடிஞ்சிச்சு பார்த்தீங்களா, சொன்னேன்ல ஏதாச்சும் வண்டி மேலே இடிச்சாலும் வெடிஞ்சிடும். வெடிஞ்சிச்சு பார்த்தீங்களா. நம்ம வந்து இதுக்கு வருவோம், டான்ஸ் ஆடினே வருவோம்டா. ஓகே, நம்ம வந்து இந்த கேம் விளையாடுவோம். இது செம்ம கேமு. ப்ளே ஃபால்கான். இதை நம்ம தட்டி விடணும். தட்டி நம்ம இங்கே தொட்டால் இப்படி வந்துடும். ஒரு டப்பாலையும் வெடிக்காமல் போகணும். இதில் கஷ்டமாக இருக்கும். இந்த டப்பா தான் தள்ளுது பார்த்தீங்களா. தொட்டாங்க. ஓகே, நம்ம வந்து இதுலேயும் 100 வரைக்கும் வர முடியுமான்னு பார்ப்போம். ஈஸி தான். வாவ், ஐயோ, இதை நம்ம இன்னொரு தடவை விளையாடுவோம் கைஸ். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த கேமு. பறந்து போயிட்டு அப்படியே அது மேலே விழும்போது ஆயிடுது வாய். பார்த்தீங்களா கைஸ், என்ன கைஸ் இது வேணும்னே பண்ணுறாங்க. சரி, ஓகே, நம்ம இன்னொரு தடவை பண்ணுவோம். நம்ம 59 ஹையஸ்ட் ஸ்கோரையே நம்ம தாண்டி போகணும். அதுதான் நம்மளோட எய்ம். அடம்போங்கடா, நான் முடியாது இன்னும் விளையாட. பண்ண முடியும். சரி, இது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம். உட்காந்துக்கலாம், நான் இன்றைக்கே காமிச்சிருப்பேன். நம்ம இது வந்து நம்ம டோக்கன்ஸ் வச்சு நம்ம ஏதாச்சும் வாங்கிக்கலாம். நம்ம ஏதாச்சும் வாங்கிக்கலாமா? ஓகே, நம்ம ஏதாச்சும் வாங்கிக்கலாம் கைஸ். என்ன வாங்கலாம்? இது வாங்கலாம். இது நல்லா இருக்குது. இது நம்ம வாங்கிட்டோன்னா வீட்டுக்கு ஆர்டர் ஆகிடுமாமா. அது எப்படின்னு தெரியல, எடுத்துன்னு போவாங்களா இல்லை அப்படின்ட்டு. தி ஃபர்னிச்சர் வாஸ் டெலிவர்ட் டு யுவர் ஹவுஸ். ஓகே, இப்போ நம்ம வந்து மெயினான கேம் வாங்க விளையாடலாமா? இப்போ நம்ம வந்து கிரேசி ரன் விளையாட போகிறோம். கிரேசி ரன் சூப்பரான கேம்
நிறைய ஆப்ஸ்டக்கல் இருக்கும். நம்ம ஓடும்போது நம்மளுக்கு நிறைய ஆப்ஸ்டக்கல்ஸ் வரும். அதனால் நம்ம பல தடையும் நான் தாண்டி போராடுவேன் அப்படின்ட்டு நம்ம பல தடைகளையும் நம்ம தாண்டி நம்ம வின் ஆகணும். ஆக முடியுமான்னு தெரியல, பார்ப்போம். கொஞ்சம் ஈஸியானது தான். இந்த மாதிரி இந்த மாதிரி சூட்டு தான் வச்சுருந்தாங்கன்னா பட்டு பட்டுன்னு ஓடிடலாம். ஆனால் என்கிட்ட இல்லை, எல்லாமே வீட்டுக்கே செலவு பண்ணிட்டேன். கஷ்டமாக இருக்கு. அது மாதிரி நம்ம வந்து நான் தான் ஃபஸ்ட்டு போகிறேன்னு நினைக்கிறேன். ஒரே குதி. வா ஐயோ, கஷ்டப்பட்டு குதிக்கும் போது தான் இப்படி பண்ணிடுறாங்க. கோவமாக வருது. கஷ்டப்பட்டு வந்தாரு என்ன சொன்னாங்க. ஐயோ ரெண்டாவது எல்லாரும் போகிறாங்க, நம்ம மட்டும்தான் கடைசி போல இருக்கு. டைமுக்குள்ளே வரலன்னா அவ்வளோதான், முடிச்சுட்டு இருப்போம். ஓடு ஓடு ஓடு. இது என்னடா? இது இல்லைடா, செம ஈஸி. ஓடு 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 ஓடு. நம்ம கற்பாண்டி வரானா பின்னாடி இன்னும் தெரியல. சீக்கிரமா ஓடு சீக்கிரமா ஓடு சீக்கிரமா ஓடு சீக்கிரமா ஓடு சீக்கிரமா ஓடு சீக்கிரமா ஓடு. ஐயோ டைம் ஆகுது டைம் ஆகுது. ஐயோ ஐயோ. இது வேற நம்மளுக்கு வேற நம்மளை கடுப்பேத்துது நம்மளை. ஐயோ ஐயோ எல்லாரும் போறாங்களே எத்தனாவதான் வந்து நம்ம முடிக்கிறோம் பாருங்க கைஸ். கேவலம். உங்களுக்கு டப்பா கொடுத்து வாவ் வாவ் எவ்வளோ கொடுத்துருங்க. தேங்க்யூப்பா. ஓகே நம்மளுக்கு கொஞ்சம் வந்துருக்காங்க. ஓகே நம்ம கைஸ் நம்ம இந்த ஃபஸ்ட் கேமை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். கம்ப்ளீட்டட் திஸ் கேம் ஃபர்ஸ்ட் கேமே நம்ம கிரேசி ரன்னை நம்ம முடிச்சுட்டு இப்போ அடுத்தது வந்து நம்ம பெட் பரேட் அங்கே போவோம். பெட் பரேட்டுக்குள்ளே போயிட்டு நம்ம பார்ப்போம். எனக்கு இந்த 2 கேம் மட்டும்தான், இந்த இப்போ நான் இந்த கேம் மட்டும்தான் எனக்கு தெரியும். இந்த கேம் தான் எனக்கு தெரியாது. அந்த XD சாம்பியன் தான் என்ன பண்ணோன்னே தெரியாது எனக்கு. அதனால் நம்ம விளையாடுவோம் இப்போது, கவலைப்படாதீங்க. வேறு டைமிங்க்கு வேறு கவுண்ட் ஆகுது, என்னால் முடியல கைஸ். கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுப்போம். எப்படி நம்மளோட ட்ரெஸ்லாம் எப்படி இருக்குது? சூப்பராக நானே வாங்கி பண்ணது. ஓகே இது வந்து ஒன்றும் இல்லை, நிறைய இதே மாதிரி சேவாக இருந்தால் நிறைய ஓடாத நம்ம கவுண்ட் பண்ணலாம். உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 14 15 சார் 15 இருக்குது கரெக்டா? 14 அப்படியே. ஓ நான் தான் தப்பாக கவுண்ட் பண்ணிட்டேன், ஆனால் அடிச்சது கரெக்டு தான். ஓகே கைஸ் சாரி, கொஞ்சம் மிஸ்டேக் ஆகிடுச்சு, பரவாயில்ல. சாரி. இந்த க்ரீன் கலர் ஜாம்பியை கண்டுபிடிக்கணுன்றாங்க. இந்த ஜாம்பியா என்ன எல்லோனே தெரில. வந்து வாங்க நம்ம கண்டுபிடிப்போம். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 21 22 23 24 சார். இந்த தடவையாச்சும் கரெக்டாக கொடுங்க. 25 அடே தப்பா. ஐயோ கரெக்டாக தான். கைஸ் ஒரு கேம் கூட நான் உருப்படியாக விளையாடல கைஸ். சரி ஒன்றுத்துல தான் போச்சு, அது பரவாயில்ல விடுங்க. இது என்ன மூஞ்சி? இன்னும் இந்த மூஞ்சியா? 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 21 22 23 24 25 26 27 28 it's right correct 28 கரெக்ட் கைஸ். நம்ம சொன்னது நம்ம கரெக்டு தான், ஆனால் நான் அடித்தது கரெக்டாக கரெக்டு தான். ஆல்வேஸ் கரெக்டு பிரணாவு.
காசு கொஞ்சம் கம்மியாக தான் வந்திருக்கும். ஏன்னா ஒரு நிமிஷத்தில் அவுட் ஆகிட்டோம்ல, அதனால் மன்னிச்சுக்கோங்க, ரொம்ப ரொம்ப மன்னிச்சுக்கோங்க, ரொம்ப ரொம்ப மன்னிச்சுக்கோங்க. ஓகே, நம்ம வந்து ஏதோ கொடுக்குறாங்கன்னு தெரியல. ஐயோ இது வரை சுற்றுது. ஓகே, நம்ம வெளியே வந்துட்டோம் கைஸ். சாரி, கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் ஆகிருக்கும். யாரும் ரோட்டில் வந்து யாரும் வந்துட்டாங்க போல இருக்கு. அதனால் என் நாய்க்குட்டி கத்துது. உங்களுக்கு தெரியும் என் நாய்க்குட்டி என்னன்ட்டு, ஜெஸி தி கிங் வந்து கத்த ஆரம்பிச்சிட்டா. யாரோ வந்துட்டாங்க போல இருக்கு வெளியே, அதனால் கத்துனா. சாரி ஃபார் தி டிஸ்டர்பன்ஸ், மன்னிச்சிக்கோங்க. இப்போ நம்ம வந்து அடுத்த கேம் போவோம். கலகரம் இந்த 2 கேம்லேயும் நம்ம ஊற்றிக்கிச்சு. இப்போ நம்ம இந்த கேமில் நம்ம விளாட்றோம் பாருங்க. ஷாக்காக எல்லாரும் ஷாக்காகி பயந்துட்டு இவனா அப்படின்னு வாயடைஞ்சி போகிற மாதிரி நம்ம பண்ண போகிறோம். வாங்க நம்ம பண்ணலாம். இது எனக்கு ஒன்றும் தெரியல. ஸ்டே அவே ஃப்ரம் தி எட்ஜ் டு அவாய்ட் ஃபாலிங். ஓ அப்படியா? லேட்டஸ்ட் கம்பெனி எட்ஜ் மாதிரி இருக்குது. அப்படியா என்னன்னு தெரியல. இன்னும் எங்கேயோ வந்திருக்கோம், என்னன்னு தெரியல. பாட்டு வேறு காது கிழிக்குது. என்ன பண்ணணும்? ரூல்ஸ் எனி ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ். ஓ ஓடணுமா? அவ்வளோதானே. என்ன சாமி, கீழே விழக்கூடாதான், அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை, பெரியதாக ஒன்றும் இல்லை. கீழே விழுந்தா அவுட்டு. ரொம்ப ஈஸி கைஸ். இது போயிட்டு ஏதோ கஷ்டம் அப்படி இப்படின்றாங்க, ஒன்றும் இல்லை, செம ஈஸி. அவ்வளோதான், நான் முடிக்கவே போகிறேன். அவ்வளோதானா? குவாலிஃபைடு. ஓகே கைஸ், ஃபஸ்ட் ரவுண்டில் வந்து பிரணவ் வந்து தாண்டிட்டான். நம்ம வந்து அடுத்த ரவுண்ட் நம்மளால் முடியுமா முடியாதான்னு எனக்கு தெரியல. 17 செகண்ட்ஸ்குள்ளே எல்லாமே வரணுமாம்மா. வந்துட்டிங்களா? ஏன் கோவப்படுறான்? நம்ம வந்து கோவப்படக்கூடாது. எப்பவுமே நம்ம சிரிக்கணும். நம்ம வந்து எப்பவுமே சிரிக்கணும் கைஸ். எப்பவுமே நம்ம கோவம் தான் வச்சுக்கூடாது, கோவமே படக்கூடாது மெயின்லி. ஏன்னா கோவமே படக்கூடாது. அது கோவப்படுறது வந்து ஒரு நல்லதே இல்லை உடம்புக்கு. கோவப்படுறதுனாலே நல்லது இல்லை. இது என்ன இது உழுமா இப்போ? ஐயோ ஓ, யார் அதிகமாக இது பண்ணுறாங்க இப்படி? சார் இப்படி வரீங்களா? நான் பண்ணுறேன். இப்போ நீங்கள் யார் வந்தீங்க என்ன இடத்த ரெடி பண்ணுறதுக்கு? நான் வந்துட்டேன். இதோ என்ன இந்த பொண்ணு இவ்வளோ கம்ப்ளீட் பண்ணிடுச்சு? ஐயோ இதான் பண்ணக்கூடாது. குவாலிஃபைடு டீமே நம்ம தான் கைஸ். செகண்ட் ரவுண்ட்லேயே நம்ம குவாலிஃபை ஆகிட்டோம். இது என்னதுடா இன்னும் புரியல நம்மளுக்கு. இட்ஸ் ஓகே, நம்ம பார்த்துக்கலாம். பொண்ணு ஏதோ ஸ்கேட்டிங் போர்டு தான் காலில் வச்சுருக்குது. நம்ம அது எல்லாமே நம்ம விளாட்றோம். டாட்ஜ். வா குதி. வந்துட்டோம். எப்படி இந்த ஓட்ட வழியாக குதிக்க முடியுமா? வா, சூப்பர். ஈஸியாக தானே இருக்குது கைஸ். சமி இன்னொரு லைஃப் முடிஞ்சிச்சு. லெவல் கம்ப்ளீட்டட். நம்ம 2 பேரும் தான். ஜோவும் நானும் தான் இருந்தேன். ஓகே, பெருமையாக இருக்குது கொஞ்சம். வாவ், 750 rupees தந்துருக்காங்க. ஓகே, அவ்வளோதான். இதாச்சும் நம்ம கொஞ்சம் நல்லா விளாட்ணும். மீதி எல்லாமே ஊற்றிக்கிச்சு. இதாச்சும் நம்ம நல்லா விளாட்ணும். மனசு திருப்தியாக இருக்குது. இவனுக்கு என்ன ஆச்சு? ஓ, லெவலப் வளர்ந்துட்ட கருப்பாண்டி. நம்ம கருப்பாண்டி வந்து 4 வயசு ஆயிடுச்சு நம்ம கருப்பாண்டிக்கு. ஓகே, நம்ம வந்து வெயிட் பண்ணுவோம். நம்ம வெளியே போகலாம். ஓகே கைஸ்,
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க guys. இந்த பிகேஎக்ஸ்டியோட பார்ட்ஸ் இன்னும் நிறைய வரப்போகுது. ஏன்னா புதுசாக ஏதோ ஆட் பண்ணுறாங்க, நிறைய வரும் பிகேஎக்ஸ்டியோடது. ஓகே guys, இந்த வீடியோவில் தான் முடிச்சுக்கிறேன். பாய்.